Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, je vais vous donner une dictée avec 10 nouvelles phrases. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் எழுதி பழகுவதற்காக 10 புதிய வாக்கியங்களை சொல்வதெழுதலாக அதாவது டிக்டேஷனாக தருகின்றேன். பிரெஞ்சு மொழியில் எழுதும் திறமையை வளர்த்து கொள்வதற்கு இந்த டிக்டேஷன் மிகவும் உதவி புரியும். நாம் படித்த அல்லது பார்த்த ஒரு வாக்கியத்தையோ அல்லது சொற்களையோ எழுதி பார்க்கும் பொழுதுதான் அதில் எவ்வளவு பிழை விடுகின்றோம் என்று தெரியும். எனவே கண்டிப்பாக எழுதி பார்ப்பதன் மூலம் உங்களுடைய பிரெஞ்சு எழுதும் திறமையை வளர்த்து கொள்ள முடியும். இன்றைய வீடியோவில் 10 வாக்கியங்களை 2 முறை சொல்கின்றேன். வீடியோ இறுதியில் அந்த 10 வாக்கியங்களையும் அதற்கான விளக்கங்களையும் தருகின்றேன். நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். ஒரு பிழையும் வராமல் எழுதும் வரைக்கும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். எழுதி பார்ப்பதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்யும் பொழுதுதான் நான் போடும் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஒனிவா, நான் சொல்ல போகும் வாக்கியங்களில் சில இடங்களில் கமா என்ற குறியீடின் பயன்பாடு இருக்கும். இதனை விர்குல் என்று சொல்வோம். முதலாவது வாக்கியம், Léa commence à dessiner dès qu'elle arrive à l'école. Léa commence à dessiner dès qu'elle arrive à l'école. இரண்டாவது வாக்கியம், Le cheval a donné un coup de pied au petit garçon qui était derrière lui. Le cheval a donné un coup de pied au petit garçon qui était derrière lui. மூன்றாவது வாக்கியம், Albert aimerait bien avoir une paire de rollers, virgule, mais ça coûte cher. Albert aimerait bien avoir une paire de rollers, virgule, mais ça coûte cher. நான்காவது வாக்கியம், ont été, virgule, le coucher de soleil est souvent magnifique. Ont été, le coucher de soleil est souvent magnifique. ஐந்தாவது வாக்கியம், On mange les grains de maïs en salade, virgule, on fait aussi du popcorn. On mange les grains de maïs en salade, on fait aussi du popcorn. ஆறாவது வாக்கியம், Le monsieur court pour ne pas rater le bus. Le monsieur court pour ne pas rater le bus. ஏழாவது வாக்கியம், Claude a plusieurs livres dans sa bibliothèque. Claude a plusieurs livres dans sa bibliothèque. எட்டாவது வாக்கியம், Les policiers arrêtent les voitures qui roulent trop vite. Les policiers arrêtent les voitures qui roulent trop vite. ஒன்பதாவது வாக்கியம், L'eau du bain d'Angèle n'est pas assez chaude, virgule, elle est tiède. L'eau du bain d'Angèle n'est pas assez chaude, virgule, elle est tiède. பத்தாவது வாக்கியம், Quand on ne peut pas venir à l'école, virgule, il faut prévenir la maîtresse.
quand on ne peut pas venir à l'école, virgule, il faut prévenir la maîtresse. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 வாக்கியங்களினுடைய விளக்கங்களை பார்க்கலாம். Léa commence à dessiner dès qu'elle arrive à l'école. Léa commence à dessiner என்றால் லேயா ஆ dessiner என்றால் படம் வரைவதற்கு, commence என்றால் தொடங்குகிறாள். லேயா படம் வரைய தொடங்குகிறாள். dès qu'elle arrive à l'école. இதில் எல் அறிவ் ஆலெக்கோல் என்றால் அவள் பாடசாலையிலிருந்து வருகிறாள். தே கெல் அறிவாலெக்கோல் என்றால் பாடசாலையில் இருந்து வந்தவுடன். லேயா பாடசாலையிலிருந்து வந்தவுடன் படம் வரைய தொடங்குகிறாள் என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தமாகும். இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். Le cheval a donné un coup de pied au petit garçon qui était derrière lui. Le cheval a donné coup de pied என்றால் குதிரை காலால் உதைந்தது. au petit garçon சிறிய பையனை, qui était derrière lui அதற்கு பின்னால் நின்ற என்ற அர்த்தத்தில் வரும். குதிரை தனக்கு பின்னால் நின்ற சிறுவனை காலால் உதைத்தது என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தமாகும். மூன்றாவது வாக்கியம். Albert aimerait bien avoir une paire de rollers, virgule, mais ça coûte cher. இதில் Albert aimerait bien என்றால் ஆல்பர்ட்டுக்கு மிகவும் விருப்பம். avoir une paire de rollers என்று சொன்னால், paire de rollers என்பது சப்பாத்தின் கீழ் சில்லுகள் பொருத்தியும் இருக்கும் அல்லவா, அதை குறிக்கும். paire de rollers வைத்திருப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு மிகவும் விருப்பம். mais ça coûte cher ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்தது. நான்காவது வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்போம். en été, le coucher du soleil est souvent magnifique. en été என்றால் கோடை காலத்தில், le coucher du soleil சூரிய அஸ்தமனம் அல்லது சூரியனின் மறைவு, est souvent magnifique பெரும்பாலும் அழகாக இருக்கும். ஐந்தாவது வாக்கியத்தை பார்ப்போம். on mange les grains de maïs en salade, virgule, on en fait aussi du popcorn. இதில் on என்பது நாங்கள் என்பதை குறிக்கும். நாங்கள் mange சாப்பிடுகிறோம் les grains de maïs en salade. grains de maïs என்பது சோள விதைகள். சோள விதைகளை சலாட்டுடன் சேர்த்து சாப்பிடுகின்றோம். on en fait aussi du popcorn. நாங்கள் அதனை பாப்கார்னாக கூட செய்கிறோம். இதில் on என்பது மைஸை குறிக்கும். ஆறாவது வாக்கியத்தை பார்ப்போம். Le monsieur court pour ne pas rater le bus. அவர் ஓடுகிறார், court என்றால் ஓடுகிறார். pour ne pas rater le bus. rater என்றால் தவற விடுதல். பஸ்ஸை தவற விடாமல் இருப்பதற்காக ஓடுகிறார் என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தமாகும். ஏழாவது வாக்கியம். Claude a plusieurs livres dans sa bibliothèque. Claude a plusieurs livres என்றால் Claude நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கின்றார். dans sa bibliothèque அவளுடைய புத்தக சாலையில், அதாவது வீட்டிலேயே நாம் புத்தகம் வைத்திருப்பதற்கு ஒரு புத்தக சாலை மாதிரி செய்திருப்போம் அல்லவா, அதனுள். எட்டாவது வாக்கியம். les policiers arrêtent les voitures qui roulent trop vite. போலீஸ்காரர்கள் arrêtent les voitures என்றால் கார்களை நிறுத்துகிறார்கள். qui roulent trop vite. trop vite என்றால் மிகவும் வேகமாக வரும் கார்களை, வேகமாக வரும் கார்களை போலீஸ்காரர்கள் நிறுத்துகிறார்கள் என்பது இந்த வாக்கியத்தின் அர்த்தமாகும். ஒன்பதாவது வாக்கியம். l'eau du bain d'Angèle n'est pas assez chaude, virgule,
elle est tiède. L'eau de bain d'Angel என்றால் அஞ்சேலின் உடைய குளிக்கும் தண்ணீர் n'est pas assez chaude. போதிய அளவு வெப்பமாக இல்லை. elle est tiède. tiède என்றால் குளிரும் இல்லை, மிகவும் சூடாகவும் இல்லை, மிதமான வெப்பத்தை குறிக்கும். 10வது வாக்கியம் quand on ne peut pas venir à l'école, virgule, il faut prévenir la maîtresse. quand on ne peut pas venir à l'école என்றால் நாங்கள் பாடசாலைக்கு வர முடியாமல் போகும் பொழுது il faut prévenir la maîtresse. maîtresse-இடம் முன்னதாகவே அறிவிக்க வேண்டும். prévenir என்றால் முன்னறிவித்தல் செய்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.